நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாதம் ஆனி மாத ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். ஜூன் 16ஆம் தேதி முதல் ஜூலை 16 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் இந்த ஆனி மாதம் 2ஆம் தேதி சர்வ அமாவாசை, ஆனி 18 பௌர்ணமி திதி வருகிறது. வாங்க ராசிக்குள் செல்லலாம். மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. ராசிநாதன் புத பகவான் ராசியில் 15 நாட்கள் அமர்ந்து பலனை தந்து கொண்டிருக்கிறார். அடுத்த 15 நாள் கடகத்துக்கு சென்று சஞ்சாரம் செய்து பலனை தருகிறார். ராசிநாதன் ராசியில் இருந்தால் அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றும் இல்லை. தன்னம்பிக்கை அதிகரிக்கும், சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரும், உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் அபிலாஷைகள் நிறைவேறும். பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள் இவங்க எல்லோருக்குமே சிறப்பான ஒரு மாதமாக அமையப்போகிறது இந்த ஆனி மாதம், தமிழ் மாதம். ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருந்தாலும் கூட சிறப்பு தான். நல்ல பணவரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம். சுக்கிரனும் வேறு இருக்கார். அதனால் உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு மாதம் என்று சொன்னால் மிகையாகாது. இந்த மிதுன ராசிக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது. இந்த ஆனி மாதத்தில் நல்லது நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். முயற்சி ஸ்தானத்தை வேறு குரு பார்க்குறார். எடுக்கின்ற முயற்சிகள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இளைய சகோதரத்தால் ஆதரவு உண்டு. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் சிறப்பான ஒரு காலகட்டம். ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதி குரு பார்வையில் இருக்குது. முயற்சி ஸ்தானாதிபதி ராசியில் வந்து மிதுனத்தில் இருக்கிறார். சூரியன் புதன் சேர்க்கை. பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, அதாவது பத்திரிகை துறையில் மட்டும் இல்லைங்க, அந்த கல்வித்துறை, கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள். ஏன்னா புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் இந்த மாதம் கல்வி நிறுவனங்களுக்கு ஒரு மேன்மையான ஒரு மாதம். அதுவும் யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டி, இப்படி பெரிய பெரிய கல்வி நிறுவனங்களுக்கு கூட சிறப்பான ஒரு மாதமாக விளங்கப் போகிறது. உங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும். அந்த இன்ஸ்டியூஷனுக்கு நல்ல பேரு புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இது அமையப்போகிறது. 2ஆம் இடத்தில் புதனும் சுக்கிரனும் இருக்கிறார்கள். அதனால் குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு. வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் சொல்லலாம். திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடும். ஏன்னா 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறதால இந்த மிதுன ராசி அன்பர்கள், இளைஞர்களாகட்டும், அதாவது பெண்களாகட்டும், ஆண்களாகட்டும், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூட போகிறது அப்படின்னு சொல்லலாம். நண்பர்களால் ஆதாயம் நடக்கப் போகிறது. நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும். அதே நேரத்தில் தொழில் கூட்டாளிகள் இப்பொழுது ஆதரவாக செயல்பட்டு அதாவது செய்யும் தொழில், கூட்டு தொழில் மிக சிறப்பாக சென்று நல்ல சம்பாத்தியத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கப் போகிறது. 4ஆம் இடத்து அதிபதி புதன் ராசியில் 15 நாளும் 2ஆம் இடத்தில் 15 நாளும் இருப்பதால் வண்டி வாகனங்களால் ஆதாயம்,
அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம், தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க. 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். உங்களுடைய பிள்ளைகளால், அதாவது அவங்க வெளிநாடு போனாலும் சரி, உள்நாட்டிலேயே உயர்கல்வி நீங்கள் நிச்சயமாக படிக்க வைப்பீங்க. அவங்க எம்எஸ், பிஹெச்டி போன்ற எம்பிபிஎஸ் போன்ற உயர்கல்வி வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய அன்பர்கள் கண்டிப்பாக நிறைவேறும். உள்நாட்டிலையும் இல்லை இங்கேயே சேர்ந்து படிக்கணுன்னாலும் சரி, மொத்தத்தில் பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷகரமான ஒரு காலகட்டம். நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உயர்கல்வி படிப்பவர்களுக்கு அந்த எந்த கல்வியில் சேரணுமோ அந்த கல்வியில் சீட்டு கிடைக்கும். மற்றபடி பூர்வீகத்தில் நல்ல தகவல் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. பூர்வீகத்தில் சொத்து, அதாவது செவ்வாய் பார்க்குறார் 4ஆம் பார்வையாக, குருவும் பார்க்குறாரு. அப்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்தை குருவும் பார்க்குறதாலையும் செவ்வாயும் பார்க்குறதாலையும் பூர்வீகத்தில் வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, வீட்டை அலங்காரம் பண்ணுறது, இல்லை டெக்கரேட் பண்ணுறது, பெயிண்ட் பண்ணுறது, இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு நிச்சயமாக சந்தோஷமாக இருப்பீங்க. மற்றபடி இந்த 5ஆம் இடம் சந்தோஷத்தை, மனசு திருப்தியை தரக்கூடிய ஒரு இடம். அப்போ அந்த 5ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு. 6ஆம் இடம் சனி பார்வையில் இருக்கிறது. ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். கடன் பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு அதனால் சில மன உளைச்சல்கள் வரும். மற்றபடி யார் நண்பர்கள் யார் எதிரின்னு தெரியாமல் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மறைமுக எதிரிகளால் சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரக்கூடும். எச்சரிக்கையாக இருங்கள். மற்றபடி 7ஆம் இடம் குரு பார்வையில் இருப்பது திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு இதுவரைக்கும் 8ஆம் இடத்துல இருந்து வந்த சனி பகவான் இப்போ 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சு அஷ்டமத்து சனி விலகி 9ஆம் இடத்தில் சனி இருப்பதால் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம். இல்லை வெளிநாடு செல்ல விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். நல்லதே நடக்கும். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும். ஏன்னா 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறார், குருவும் இருக்கிறார். அப்போது உங்கள் ஜனனகால தசாபுத்தி அடிப்படையில் நீங்கள் மிதுன ராசி அன்பர்கள் வெளிநாடு போகணும்னு விதி இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதம் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பை இந்த குருவும் ராகுவும் ஏற்படுத்தி தருவார்கள். மற்றபடி தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இந்த குரு 11ஆம் இடத்தில் எந்த ஒரு கிரகமும் 11ஆம் இடத்தில் இருந்தால் அளப்பரிய பலனை தரும் என்று ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறது. குருவுக்கு 11ஆம் இடம் ஸ்தான பலம். ராகு 11 இருக்கார், அதுவும் மேஷ ராகு, மேடான ராகு. அப்போ டபுள் பர்பஸ். அப்போது ராகு டபுள் ப்ளஸில் இருக்கார், குருவும் ப்ளஸில் இருக்கார். அது ப்ளஸ்ன்னா 11ஆம் இடம் நல்ல இடம். ராகு ஏன் டபுள் ப்ளஸ்ன்னா மேஷ ராகுக்கு ஒரு அருமையான இடம். 2வது 11ஆம் இடத்துல ராகு இருந்தால் கொடுத்து வைக்கணும். அப்போது மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த மிதுன ராசிக்கு ஒரு அருமையான ஒரு காலகட்டம். அதுவும் இந்த மாதம் ஆனி மாதம் நீங்கள் நினச்சதை சாதிக்க போகிறீங்க. பொருளாதாரத்தில் ஒரு பெரிய சுபீட்சம் ஏற்படும். சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் நல்லா அபிவிருத்தி ஆகும். தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள், ரொம்ப நல்லா பண்ணலாம். இல்லை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுறீங்களா பண்ணலாம். அரசு துறையோ தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க, காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், இன்னும் கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், தனியார் துறை ஊழியர்கள், அத்துணை பேர்களுக்கும் இந்த மாதம் நல்லதே நடக்கப் போகிறது. சலுகைகள் கிடைக்கப் போகிறது. சம்பாத்தியத்தை பெறப்போகிறீர்கள். உங்கள் முகத்தில் சந்தோஷத்தை பார்க்க முடியும். மற்றபடி உங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல மேலதிகாரி, சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். இந்த தொட்டது தொடங்க போகிறது. 11ஆம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல், எல்லாம் லாபமாக மாறுதல், தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு
நல்ல தகவல் வரப்போகிறது, திருமணம் கைகூட போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. ராகு செவ்வாயினுடைய வேலை செய்வார். இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல சம்பாத்தியம் ஓஹோன்னு இருக்குங்க. நல்ல சாதாரண சம்பாத்தியம் இல்லை, ஒரு பெரிய அளவுக்கு சம்பாத்தியம் பண்ணி நீங்கள் காரு, பங்களா, வீடு, பங்களா வாசம் சிறப்பாக இருக்கும். கடன் காட்சிகள் இருந்தால் அதை கொடுத்துட்டு புதுசாக கடன் வாங்கி இன்னும் பெரிய அளவுக்கு நீங்கள் ரீச் ஆவீங்க. நல்ல ஒரு பங்களா வாங்கக்கூடிய அமைப்பு, கார் வாங்கக்கூடிய சொகுசான வாழ்க்கை கண்டிப்பாக இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அமையப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த மிதுனத்துக்கு 19, 20, 21 சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் இந்த 3 நாள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. அற்புதமான ஒரு மாதம். நினைச்சதை சாதிக்க போகிறீங்க. மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களாகட்டும், உங்கள் சொந்தக்காரங்களாகட்டும் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க. ஏன்னா 11ல் குரு இருந்தால் எல்லோருமே உங்கள் பேச்சை ஒரு வாக்கா எடுத்துப்பாங்க. அந்த அளவுக்கு உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும். சூரியன் புதன் சேர்க்கை, புதாதித்ய யோகம் இருப்பதால் நீங்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு நல்ல சம்பாத்தியத்தை பெறப்போகிறீர்கள். சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரப்போகிறது. ஒரு சிலர் சம்பளம் வாங்காமல் சில பேர் பொது சேவை செய்வீங்க. சமூகத்தில் ஒரு பொறுப்பில் இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஒரு அற்புதமான ஒரு மாதம் என்று சொன்னால் மிகையாகாது. நீங்கள் பெருமாளை சேவியுங்கள், சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது. எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு போகலாம். பிள்ளைகளை நல்லா படிக்க வைப்பீங்க. திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடும். தொழில் சிறந்து விளங்கப் போகிறது. உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு மேன்மையான காலகட்டங்கள். மொத்தத்தில் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. இந்த மிதுன ராசிக்கு நல்ல இந்த ஆனி மாதம் அற்புதமான ஒரு மாதமாக விளங்கப் போகிறது. பெருமாளை சேவியுங்கள், சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.